ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் பற்றி பார்க்கலாம். வங்காளத்தில் தொடக்க கால சீர்திருத்த இயக்கங்கள். ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜத்தை 1828 ஆகஸ்ட் 20 கல்கத்தாவில் தோற்றுவித்தார். ரவீந்திரநாத் தாகூரின் தந்தை தேவேந்திரநாத் தாகூர். கேசவ் சந்திர சென் 1857 பிரம்ம சமாஜம் அப்படின்ற இயக்கத்தில் சேர்ந்தார். 1866 பிரம்ம சமாஜத்தை உறுப்பினர்களுக்கிடையே பிளவு ஏற்பட்டுச்சு. அதனால கேசவ் சந்திரசென் புதிய அமைப்பான இந்திய பிரம்ம சமாஜத்தை உருவாக்கினார். இது ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் இவர் இந்து மறை நூல்களே முற்போக்கானவை அப்படின்றத வாதிட்டார். நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 1856 மறுமண சீர்திருத்த சட்டத்தை இயற்றியது ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் தான். 1860 முதல் முறையாக திருமண வயது சட்டம் இயற்றப்பட்டது. அப்பொழுது 10 வயது என்று நிர்ணயம் செய்யப்பட்டது. 1891 12ஆகவும் 1925 13ஆகவும் உயர்த்தப்பட்டது. பிரார்த்தனை சமாஜம் 1867 நிறுவப்பட்ட அமைப்பு பிரார்த்தனை சமாஜம். யார் நிறுவனாங்க அப்படின்னா ஆத்மராம் பாண்டுரங். மகாதேவ் கோவிந்த் ரானடே அப்படின்றவர் விதவை மறுமண சங்கம் 1861 நிறுவினார். புனே சர்வஜனிக் சபா 1870, தக்கான கல்விக் கழகம் 1884 ஆகிய அமைப்புகளை நிறுவினார். அதுக்கப்புறமா இந்து புத்தெழுச்சி இயக்கங்கள். சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜம் 1875 பஞ்சாபில் ஆரிய சமாஜ இயக்கத்தை தோற்றுவித்தார். இவரது நூல் சத்யார்த்த பிரகாஷ், பெரும்பாலான மக்களால் படிக்கப்பட்ட நூல் அப்படின்னு புகழ்பெற்ற நூல். இவரது முக்கியமான முழக்கம் வேதங்களுக்கு திரும்புவோம் என்பது அப்படின்றது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் கல்கத்தாவுக்கு அருகே தட்சிணேஸ்வரம் அப்படின்றதுல ஊரில் பிறந்தார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் எல்லா மதங்களும் உலகளாவிய எல்லாருக்குமான மூலக்கூறுகளை கொண்டுள்ளது, அவற்றை பின்பற்றினால் அவை வீடு பேற்றுக்கு இட்டு செல்லும் அப்படின்னு சொன்னது ராமகிருஷ்ண பரமஹம்சர். இவர் ஜீவன் சிவன் எனவும் கூறினார். மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவையாகும் என்று கூறினது ராமகிருஷ்ண பரமஹம்சர். ராமகிருஷ்ண மிஷன் அப்படின்றத நிறுவனது விவேகானந்தர். மக்களுக்கு கல்வியறிவு வழங்குவது, மருத்துவ உதவி, இயற்கை சீற்றங்களின் போது நிவாரண பணிகளை மேற்கொள்வது போன்ற சமூக பணிகளில் செயலூக்கத்துடன் ஈடுபட்டது. எது அப்படின்னா ராமகிருஷ்ண மிஷன். சுவாமி விவேகானந்தர் இவருடைய இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா. ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய முதன்மை சீடர் சுவாமி விவேகானந்தர். இந்து சமூகத்திற்கு புத்துயிர் அளிக்க இந்திய இளைஞர்களுக்கு அறைகூவல் விடுத்தவர். தாழ்வு மனப்பான்மை கொண்டிருந்த இந்தியர்கள் தன்னம்பிக்கை ஊட்டியவர். 1893 சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் இந்து சமயம் பற்றி பக்தி மார்க்க தத்துவம் குறித்தும் அவர் ஆற்றிய சொற்பொழிவு பெரும் புகழ் சேர்த்தது. சுதேசி இயக்கத்தின் போது, அது எப்பனா வங்க பிரிவினையின் தொடர்ந்து நடைபெற்ற சுதேசி இயக்கத்தின் போது இளைஞர்களின் பலர் விவேகானந்தரால் ஊக்கம் பெற்றனர். பிரம்ம ஞான சபை உருவாக்குனது ஹெச்பி பிளாவட்ஸ்கி, ஹெச்பி ஆல்காட். 1875 அமெரிக்காவில் நிறுவப்பட்டது. 1886 இந்தியாவில் சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்டது. பிரம்மஞான சபை இந்து செவ்விய நூல்களான உபநிடதங்கள், பகவத்கீதை ஆகியவற்றை படிப்பதற்கு உற்சாகமூட்டியது. பௌத்தம் புத்துயிர் பெறுவதில் பிரம்ம ஞான சபை முக்கிய பங்காற்றியது. ஆல்காட்டின் மறைவுக்கு பின்னாடி அன்னி பெசன்ட் தான் இந்த இயக்கத்தை வழிநடத்தி சென்றார்கள். இந்திய தேசிய அரசியல் முக்கியத்துவம் பெற்ற அவர் தன்னாட்சி இயக்க சங்கத்தை அமைத்து அயர்லாந்தில் வழங்கப்பட்டதை போல இந்தியாவிற்கும் தன்னாட்சி வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அன்னி பெசன்ட் பிரம்ம ஞான கருத்துக்களை தன்னுடைய நியூ இந்தியா அப்புறம் காமன்வெல்த் எனும் செய்தித்தாள்களின் மூலம் பரப்பினார். ஜாதி எதிர்ப்பு இயக்கங்கள். ஜோதிபா கோவிந்தராவ் புலே 1827 மகாராஷ்டிராவில் பிறந்தார். 1852 ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை பூனேயில் திறந்தார். சத்திய சோதக் சமாஜ் அப்படின்றதுனா உண்மையை நாடுவோர் சங்கம் எனும் அமைப்பை பிராமணர் அல்லாத மக்களும் சுயமரியாதையோடு குறிக்கோளோடும் வாழ தூண்டுவதற்காக நிறுவினார். பெற்றோர் இல்லா குழந்தைகளுக்கு விடுதிகளும் விதவைகளுக்கு காப்பகங்களும் உருவாக்கியவர் ஜோதிபா புலே.
நாராயண தர்ம பரிபாலன யோகம் அமைப்பை உருவாக்கியவர் நாராயண குரு. இவர் கேரளாவில் பிறந்தார். அருவிபுரம் என்னும் ஊரில் ஒரு பெரிய கோவிலை கட்டினார். நாராயண குரு அவர்களுடைய சிந்தனைகளால குமாரன் ஆசான், டாக்டர் பால்பு அப்படிங்கிறவங்க இவருடைய சிந்தனைகளால் தூண்டப்பெற்று இயக்கத்தை முன்னெடுத்து சென்றார்கள். ஸ்ரீ நாராயண குருவால் ஊக்கம் பெற்ற ஐயன்காளி 1907 சாதுஜன பரிபாலன சங்கம், ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் எனும் அமைப்பை நிறுவினார். இஸ்லாமிய சீர்திருத்தங்கள். சர் சையத் அகமது கான் 1875 அலிகார் நகரில் அலிகார் முகமதிய ஆங்கிலேய ஓரியண்டல் கல்லூரியை நிறுவினார். ஓரியண்டல் கல்லூரியை நிறுவினது சர் சையத் அகமது கான் 1875. இக்கல்லூரி 1920 உயர்த்தப்பட்டு பல்கலைக்கழகமானது. தியோபந்த் இயக்கம். இது ஒரு மீட்பு இயக்கமாகும். பழமைவாத முஸ்லிம் உலேமாக்களால் தொடங்கப்பெற்றது. இவ்வுலேமாக்கள் முகமது குவாசிம் நானோதவி, ரஷீத் அஹமத் கங்கோத்ரி அப்படிங்கிறவங்க தலைமையில் 1866 உத்தரப்பிரதேசத்தில் சஹரன்பூரில் ஒரு பள்ளியை நிறுவினார்கள். பார்சி சீர்திருத்த இயக்கம். 19ஆம் நூற்றாண்டில் இடைப்பகுதியில் பார்சி சீர்திருத்த இயக்கம் பம்பாயில் தொடங்கப்பட்டது. 1851 பர்துன்ஜி நவ்ரோஜி அப்படிங்கிறவர் தான் இந்த இயக்கத்தை தொடங்கினார். ராஸ்ட் கோப்தார் அப்படின்னா உண்மை விளம்பி என்பது தான் இதோடைய தாரக மந்திரம். பெர்ரம்ஜி மல்பாரி அப்படிங்கிறவர் குழந்தை திருமண பழக்கத்திற்கு எதிரான சட்டம் இயற்றப்பட வேண்டுமென இயக்கம் நடத்தினார். பெரோசா மேத்தா, தீன்சா வாச்சா அப்படிங்கிறவங்க எந்த இயக்கத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. பார்சி இயக்கத்தை சேர்ந்தவர்கள். சீக்கிய சீர்திருத்த இயக்கங்கள் நிரங்கரிகள், நாம்தாரிகள். நிரங்கரி அப்படின்றதுக்கு உருவமற்றது அப்படின்றது அர்த்தம். நாம்தாரி இயக்கத்தை தோற்றுவித்தது பாபாராம் சிங். நாம்தாரி இயக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வாளுக்கு தவிர லத்தியை வைக்க வேண்டும் அப்படின்றத வலியுறுத்தினாங்க. தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்தவாதி வள்ளலார் அப்படின்னு ராமலிங்க சுவாமி அடிகளை தான் நம்ம வள்ளலார் அப்படின்னு அழைக்கிறோம். இவர் சிதம்பரத்திற்கு அருகில் உள்ள மருதூர் அப்படின்ற ஊரில் பிறந்தார். துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல்நெஞ்சக்காரர்கள், அவர்கள் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னது ராமலிங்க அடிகளார். 1865 சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்ற அமைப்பை ராமலிங்க அடிகளார் தோற்றுவித்தார். 1866 பஞ்சம் ஏற்பட்டது, கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அதனால் 1867 ஜாதி எல்லைகளை தாண்டி அனைத்து மக்களுக்குமான இலவச உணவகத்தை வடலூரில் நிறுவினார். அது சத்திய ஞான சபா அப்படின்னு அழைக்கப்படுது. அயோத்திதாசர். இவர் 1845 பிறந்தார். 1914 இறந்துட்டார். தமிழ் அறிஞர், சித்த மருத்துவர். அத்வைத ஆனந்த சபா அப்படின்ற அமைப்பை நிறுவனது அயோத்திதாசர். திராவிட கழகம் எனும் அமைப்பை நிறுவனது ஜான் திரவியம் மற்றும் அயோத்திதாச பண்டிதர். திராவிட பாண்டியன் அப்படின்ற இதழை தொடங்கினது 1885 அயோத்திதாச பண்டிதர். அதுக்கப்புறம் திராவிட மகாஜன சபை அப்படின்ற அமைப்பை உருவாக்குனது அயோத்திதாச பண்டிதர். திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு நீலகிரியில் நடத்தினாங்க. ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழை தொடங்கினது அயோத்திதாச பண்டிதர் தான். திராவிட மகாஜன சபை 1891 நிறுவப்பட்டது. சாக்கிய பௌத்த சங்கம் அப்படின்ற அமைப்பை சென்னையில் நிறுவனது அயோத்திதாச பண்டிதர் தான். தேங்க்யூ.